லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆழ்கடலில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்களை கண்டறிவதற்காக 84,084 கோடி ரூபாய் மதிப்பிலான சமுத்திர மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாவது: ஆழ்கடலில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கண்டறியும் திட்டங்களில் பொதுவான சவால் ஒன்று உள்ளது. அதாவது, வணிக ரீதியில் எண்ணெய் அல்லது எரிவாயு கிடைக்காவிட்டால் முதலீடு முழுவதும் இழப்பாகிவிடும் என்பதால் தனியார் நிறுவனங்கள் இதுபோன்ற ஆய்வுகளில் அதிக ஆர்வம் காட்டுவதில்லை. அதற்கு பதிலாக ஏற்கனவே கண்டறியப்பட்ட வளங்களை உற்பத்தி செய்வதில் மட்டுமே முதலீடு செய்து வந்தன. இந்த நிலையை மாற்றும் வகையில் புதிய ஆய்வுகளுக்கான முதலீட்டு அபாயத்தை அரசே பகிர்ந்து கொள்ளும் வகையில் சமுத்திர மந்தன் தேசிய கடல்சார் ஆய்வு திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஆழ்கடல் மற்றும் மிக ஆழ்கடலில் தோண்டப்படும் ஒவ்வொரு ஆய்வு கிணற்றுக்கும் செலவில் 50% அல்லது அதிகபட்சமாக 650 கோடி ரூபாய் வரை மத்திய அரசு நேரடியாக வழங்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் 60 ஆழ்கடல் ஆய்வு கிணறுகளுக்கு இந்த சலுகை வழங்கப்படும். மேலும் கடலுக்கடியில் அமைக்கப்படும் குழாய்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயு சேகரிப்பு, பதப்படுத்தும் மையங்கள் உள்ளிட்ட பொது கட்டமைப்பு வசதிகளுக்கும் அரசு நிதியுதவி வழங்கும். இதன் வாயிலாக பல்வேறு நிறுவனங்கள் ஒரே கட்டமைப்பை பகிர்ந்து பயன்படுத்தி சிறிய அளவிலான கண்டுபிடிப்புகளையும் வணிக ரீதியாக பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு கைமாறிய பிரிட்டன் ஆடை ஏற்றுமதி ஆர்டர்கள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் வங்கதேசத்துக்கு செல்ல இருந்த ஆடை ஏற்றுமதி ஆர்டர்கள் இந்திய நிறுவனங்கள் பக்கம் திரும்ப தொடங்கியுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அனைத்து ஜவுளி ஏற்றுமதி முகமைகள் கூட்டமைப்பினர் கூறியதாவது: இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 15ஆம் தேதி அமலுக்கு வந்தது. இதன் வாயிலாக நம் நாட்டு ஜவுளி ஆடை ஏற்றுமதிக்கு 0 சுங்க வரி சலுகை கிடைத்துள்ளது. இதற்கு முன் வங்கதேசம், வியட்நாம், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் மட்டுமே இந்த சலுகையை அனுபவித்து வந்தன. தற்போதைய சலுகையின் காரணமாக வங்கதேசத்திற்கு ஆர்டர் வழங்கி வந்த பிரிட்டன் வர்த்தகர்களும் வர்த்தக முகமைகளும் இந்திய நிறுவனங்களை அணுகத் தொடங்கியுள்ளன. வங்கதேசத்துக்கு செல்ல இருந்த 4 கோடி டி-ஷர்ட் உற்பத்தி ஆர்டரை இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு வழங்கும் முயற்சியும் நடந்து வருகிறது. இந்த புதிய வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்த ஒவ்வொரு நிறுவனமும் உற்பத்தி திறனையும் கட்டமைப்பையும் மேம்படுத்த வேண்டும். அப்போதுதான் சர்வதேச சந்தையில் கிடைக்கும் புதிய ஆர்டர்களை தக்கவைத்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் கூறினர்.